சிங்கப்பூர் வாழ்வியல் இலக்கிய பொழில் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் படைப்பாளர்களுக்கும் ஏனைய தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதலில் இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி. இது ஒரு வித்தியாசமான கருத்தரங்கம். புத்தரின் மனைவி யசோதரை, பாரதியாரின் மனைவி செல்லம்மா, காந்தியாரின் மனைவி கஸ்தூரிபாய், அரவிந்தரின் மனைவி மிருணாளினி, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா தேவி என்று மகான்களின் மனைவியராக அறியப்பட்ட மகத்தான மகளிரின் தனித்துவத்தை உலகறிய செய்யும் உன்னதமான நோக்கமே இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம். நான் இன்று யசோதரையை பத்தி பேச போறேன். என்ன ஒரு ஏமாற்றமான செய்தினா, இவங்களை பற்றிய புத்தகங்கள் கூட அதிகமாக இல்லை. ஏன் நானே கூட இந்த கருத்தரங்கத்துக்காகத்தான் யசோதரையை பத்தியே படிச்சேன். முட்டாள்தனமா இவ்வளவு நாள் படிக்காம இருந்துட்டோமேன்னு கூட தோணுச்சு. பெரும்பாலானவர்களுக்கு புத்தருக்கு மனைவி உண்டு, மகன் உண்டு, அவர் நடுராத்திரியில அரண்மனையை விட்டு போயிட்டாருன்னு தெரியும். ஆனால் புத்தரின் மனைவியின் பெயர் யசோதரைன்னு கூட பல பேருக்கு தெரியாது. அவள் சித்தார்த்தனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமே இல்லாத ஒரு கதாபாத்திரம்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பெண்ணுரிமை பேசப்பட்ட பிறகுதான் இந்த பெண்களை பத்தி எல்லாம் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப கூட ஒரு பக்கம் கணவனை பிரிந்து துயரம், மறுபக்கம் கை குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, தந்தை யார் என்றே தெரியாமல் வளர்ந்த அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல வேண்டியது அவளுக்கு எவ்வளவு பெரிய சுமையாக இருந்திருக்கும். புத்தரை பத்தி பெருமையா பேசுற இந்த உலகம் யசோதரைய நினைக்கவே இல்லையே அப்படின்னலாம் தான் நாம யோசிக்கிறோம். ஆனால் நாம நினைக்கிற மாதிரியான சாதாரணமான ஒரு அனுதாபத்தை தேடுகிற பெண்ணே இல்லை யசோதரை. அவர் 8 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார் புத்தராக. சித்தார்த்தனாக வெளியே போனவர் 7-8 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாரு. அப்போ யசோதரை அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. நிறைய கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல யசோதரை யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த கேள்வி புரியும். யசோதரை யாருன்னு பாப்போமா? யசோதரை சாக்கிய வம்சத்து அரசர் சுபபுத்தருக்கும் அரசி பமிதாவுக்கும் பிறந்த மகள் யசோதரை. அவங்க அழகா மட்டும் இல்ல, அறிவான பெண்ணாக, இரக்கம் கொண்ட பெண்ணாக, பிறர் துன்பத்தை புரிந்து கொள்ளும் நல்ல உள்ளம் கொண்ட பெண்ணாக இருந்தாங்க யசோதரை. ஏன் நம்மளுக்கு மட்டும் நிறைய இருக்கு? ஏன் இல்லாதவங்கன்னு ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு? அரண்மனையில் நான் சாப்பிடுற சாப்பாட்டை ஏன் வேலைக்காரங்க சாப்பிடுறது இல்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் புத்தருக்கு வரல, மட்டும் வரல, யசோதரைக்கும் வந்தது. சின்ன வயசுலயே அவளுக்கு 16 வயசான போது கபிலவஸ்துவில் இருக்கிற அவளுடைய உறவுக்கார பையன் சித்தார்த்தனுக்கு திருமண ஏற்பாடு நடக்குதுன்னு தெரிய வந்துச்சு. சித்தார்த்தனை பற்றிய அறிமுகம் யசோதரைக்கு ஏற்கனவே இருந்தது. சொந்தக்கார பையன் இருந்தாலும் சித்தார்த்தனும் யசோதரையின் அண்ணன் தேவதத்தனும் நண்பர்கள். ஒரு நாள் தேவதத்தனும் சித்தார்த்தனும் சோலையில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அங்க ஒரு அன்னப்பறவை வந்தது. அது மேல அம்பு போட்டார் தேவதத்தன். அது அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. அடிபட்ட அந்த அன்னப்பறவையை எடுத்து, அந்த அம்பை எடுத்து அதுக்கு கட்டு போட்டு காப்பாத்தினார் சித்தார்த்தன். காப்பாத்திட்டு இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னார். அப்போ தேவதத்தன் கேட்டா, நான் தானே அம்பு போட்டேன், எனக்கு தானே வேணும். சித்தார்த்தன் சொன்னார், உயிரை கொல்ல நினைக்கிறவங்களுக்கு எப்படி பறவை சொந்தமாகும்? காப்பாத்தினவங்களுக்கு தானே பறவை சொந்தமாகும் அப்படின்னு சொன்னார். இந்த செய்திய தேவதத்தன் யசோதரைக்கு சொல்லியிருக்கான். வேட்டைக்கு பரிசு வேட்டையாடி அந்த உயிர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த சமூகத்துல இப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு பையனா, இந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சுயம்பரத்துக்கு யசோதரை போறாங்க. இது சித்தார்த்தனுக்கு நடந்த சுயம்பரம். அங்கே வந்த பெண்கள் எல்லாரையும் சித்தார்த்தன் வரவேற்றார். யசோதரையை பார்த்தார். அங்கேயும் நடந்தது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், நடந்தது. இது இன்றைய நேற்றைய பந்தம் இல்ல. இந்த பெண்ணை எனக்கு 7 பிறவிகளாக தெரியும். அவளும் நானும் பல பிறவிகளில் காதலித்திருக்கிறோம் 2 பேருக்குமே தோணுச்சு. உடனே மண்டிட்டு அவர் கேட்டார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவளும் சரின்ட்டா. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், என்னம்மா அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, அவர் குடும்பத்தை விட்டுட்டு துறவரம் போயிருவாருன்னு குறி சொல்லி இருக்காங்க. அப்பா கேட்டார், தெரியும், பரவாயில்லப்பா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ தீர்க்கமா சொல்லிட்டா. அப்போ அவங்களை யாரும் கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்கல. அவர் துறவரம் போயிடுவாருன்னு தெரிஞ்சேதான் அவங்க எடுத்த முடிவு. அது அந்த முடிவு தப்பாலாம் போகல.
சித்தார்த்தன் யசோதரைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு அவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சது. எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டாங்க. நண்பர்களாக, காதலர்களாக அவங்க சேர்ந்தே இருந்தாங்க. 6 வருஷம்னு சில கதைகள் சொல்லுது, 13 ஆண்டுகள்னு சில கதைகள் சொல்லுது. எப்படியோ வாழ்க்கை இப்படித்தான் சிறப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பப்ப சித்தார்த்தன் குழப்பத்துல இருக்கிறதையும், எதையோ தேடுறதையும், தனிமையில உட்கார்ந்து ஆழ்ந்து எதையோ சிந்திக்கிறதையும் யசோதரை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அவருக்கு இது தேடல் இருக்கு அப்படின்னு. அப்பதான் குழந்தை ராகுலன் பிறந்தார். குழந்தை பிறந்த 7 நாள்ல நடுராத்திரியில அவர் அரண்மனையை விட்டு சித்தார்த்தன் வெளியேறிட்டார். அவர் அவங்கள உதறி தள்ளிட்டு எல்லாம் போல. இந்த உலக துன்பங்களில் இருந்து விடுபடுவது எப்படிங்கிற தேடல் தான் அவரை போக வச்சதுன்னு யசோதரைக்கு தெரியும். இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. தன்னுடைய ஆத்மார்த்தமான துணையை, அந்த சோல்மேட்ட, அந்த ஆர்வீர் நண்பன் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். அவர் இளவரசர் இல்லையா, அப்படியே விட்டுருவாங்களா? தேடுவாங்கல்ல. கூப்பிட்டாலும் அவர் திரும்பி வரல. ஆனா அவர் என்னென்ன செய்யறாருங்கிற செய்தி அரண்மனைக்கு வந்துச்சு. அவர் தன்னுடைய ஞான தேடலில் தன்னை எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டாரோ அப்படியெல்லாம் அரண்மனையில் இருந்தபடியே மாறினாங்க யசோதரை. அவர் காவி உடைக்கு மாறினாரு, இவங்களும் மாறினாங்க. அவர் ஒருவேளைதான் ஒரு நாளைக்கு சாப்பிடுறாருங்கிற செய்தி வந்தது, இவங்களும் தன்னுடைய சாப்பாட்டை ஒருவேளை சாப்பாடாக குறைச்சுக்கிட்டாங்க. அவர் தரையில படுத்து தூங்குறாருன்னு தெரிஞ்சப்போ இவங்களும் தரையில படுத்து தூங்குனாங்க. பஞ்சு மெத்தைகளை உதறி தள்ளினாங்க. அவர் தலைய மொட்டை அடிச்சுக்கிட்டாருன்னு இவங்களும் அடிச்சுக்கிட்டாங்க. பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் அவர் போனதுக்கு அப்புறம் நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய நகையெல்லாம் அனுப்புனாங்களாம். அவங்க அதெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. இதையெல்லாம் தன் கணவர் செஞ்சாருங்கிறதுக்காக அவங்க செஞ்சதா எனக்கு தோணல. அவருக்கு இருந்த அதே ஞான தேடல் அவங்களுக்கும் இருந்தது. இதுதான் அதுக்கான வழினா, அவர் அந்த தேடல்ல இந்த வழியத்தான் நோக்கி போறாருன்னா அந்த வழியை நானும் போறேன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. மொத்தத்துல சித்தார்த்தன் அரண்மனைக்கு வெளியே நடத்திய துறவற வாழ்க்கையை அரண்மனைக்குள்ளேயே இருந்து அவர் தேடிய ஞானத்தை யசோதரையும் தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா சித்தார்த்தனுக்கு அது மிக எளிது. எதுவுமே இல்லாதப்ப விரதம் இருக்கிறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனால் அரண்மனைக்குள் கூப்பிட்டா 1000 வேலைக்காரர்கள், பார்க்கும் இடமெல்லாம் பட்டு பஞ்சு மெத்தைகள், அறுசுவை உணவு, 6 வேளைங்க வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு துறவற வாழ்க்கையை வாழ்றது எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கடுமையானதாக யசோதரையின் துறவரம் இருந்தது. கடைசியா 8 வருஷம் கழிச்சு சித்தார்த்தனாக வெளியேறியவர் கபிலவஸ்துவுக்கு புத்தராக திரும்பி வந்தார். பெரிய மகான் வந்திருக்காரு, ஞானம் பெற்று விட்டார், அவரை போய் பார்க்கணும்னு மக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனா யசோதரை போகல. புத்தர் தான் அவங்கள தேடி அந்த புறத்துக்கு வந்தார். பார்த்த உடனே தெரிஞ்சது இவர் நம்ம கணவர் இல்ல. ஆனா அவர் மேல அவங்களுக்கு கோபம்லாம் இல்ல. அவரை விழுந்து வணங்கினாங்க. அவருக்கும் அவளை பார்த்த உடனே அவ பட்ட கஷ்டமெல்லாம் தெரிஞ்சது. அந்த 2 ஆன்மாக்களும் அப்படியே ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டன. அவருடைய ஞான தேடலை பத்தியெல்லாம் அவங்க கேட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க என்ன நம்பலைல? உங்களுடைய தேடல் எனக்கு தெரியாதா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தடுத்திருக்க போறேனா? அந்த அளவுக்கு கூட என்ன நம்பலைல அப்படிங்கிற ஒரு கேள்வியத்தான் அவங்க கேட்டாங்க. புத்தர் பலமுறை மன்னிப்பு கேட்டார் யசோதரை கிட்ட. அன்றைக்கு நான் சித்தார்த்தன், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். இன்னைக்கு நான் புத்தர், புத்தனுக்கு தெரியும். அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். நான் பெற்ற ஞானம் உனக்கும் ராகுலனுக்கும் கிடைக்கணும், உங்களை கூட்டிட்டு போகணும்னு வந்தேன். நீங்களும் துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நான் திரும்பி வந்தேன்னு அவர் சொன்னார். அப்படியே அவருடைய காலில் விழுந்தாங்க. ஏன்னா அவங்களும் அதுக்கு தானே தயாராகிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை ராகுலனையும் அழைச்சிக்கிட்டு அவங்க கூடவே போனாங்க. வெளியே இருந்து பாக்குற நமக்கெல்லாம் என்ன தோணும்? இவ்வளவு பெரிய நாட்டை விட்டுட்டு, இந்த அரசுரிமையை விட்டுட்டு, இத்தனை சுகபோகங்களை விட்டுட்டு கணவருக்காக குழந்தையை கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா யசோதரையுடைய வாழ்க்கையை படிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அரச வாழ்க்கை தான் துன்பமாக இருந்தது. அதிலிருந்து விடுபடத்தான் தன் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு விரும்பித்தான் அந்த துறவத்தை மேற்கொண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுலன் அந்த சின்ன வயசுலேயே புத்த பிக்குவாக மாறினான். யசோதரை புத்தரின் 13 சீடர்களில் ஒருவராகி அவருடைய போதனைகளை எல்லாம் பரப்பினாங்க. சங்கத்தில் பெண் பிக்குகளுக்கும் இடம் உண்டு என்கிற முறை யசோதரை போன பிறகுதான் வந்திருக்க வேண்டும். பெண்களும் துறவியாகலாம் என்கிற புரட்சியை யசோதரை தான் செய்திருக்க வேண்டும். அவங்களும் ஞானம் பெற்றாங்க. முற்பிறவிகளை பற்றி அறிவது, தெய்வீக பார்வை, மனதில் படிந்துள்ள கரைகளை அழிப்பது எப்படி என்ற தெளிவான அறிவை பெற்று அவங்களும் ஞானம் பெற்றாங்க.
யசோதரையினுடைய 78வது வயதில் அவங்களுக்கும் புத்தருக்கும் ஒரே நாளில் மறைவு வரப்போகிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது ஞானத்தால். தன்னுடைய மறைவை ஒரு நாளைக்கு முன்ன மாத்திக்கிட்டாங்க. தனக்கும் இந்த புனிதமான பாதையை காட்டியதற்காக புத்தருக்கு நன்றி கூறிவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் யசோதரை. எல்லா வசதிகளோடும் அரண்மனையில் இருந்தபடியே அமைதியாக துறவரம் பயின்று ஞானம் பெற்ற யசோதரையின் கணவர்தான் கௌதம புத்தர். நான் புத்தரை குறைச்சு பேசல. புத்தரின் பாதையை பின்பற்றுபவர்கள் கூட குடும்பத்தை, கடமையை விட்டுட்டு துறவரம் செல்லலாம் என்கிற தவறான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யசோதரையின் பாதை அந்த ஐயத்திற்கு இடமே இல்லாமல் இருக்கும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.